புரட்சியாளர் அம்பேத்கர் மனுநூல் எரிப்பு தினத்தை ஒட்டியும் கூலியை உயர்த்தி கேட்டதால் அப்பாவி ஒடுக்கப்பட்ட மக்கள் 44 பேர் ஆதிக்க சாதிகளால் குடிசையோடு தீ வைத்து எரித்துக் கொல்லப்பட்ட கீழ் வெண்மணி நினைவு தினத்தை ஒட்டியும் வீரவணக்க நாள் அனுசரிக்கப்பட்டது. சென்னை அசோக் நகரில் உள்ள விசிக தலைமையகமான அம்பேத்கர் திடலில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் வீரவணக்க நாளை ஒட்டி கீழ் வெண்மணி தியாகிகளுக்கு மலரஞ்சலி செலுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய முனைவர் தொல் திருமாவளவன், சாதிய கட்டமைப்புக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கும் மனு சாஸ்திரத்தை எரித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்றும், அதன் மூலம் அதுவரை இருந்த அரசியல் போக்கை திசை மாற்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்றும் புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து பேசிய முனைவர் தொல் திருமாவளவன், இந்தியாவில் முதலில் மனு தர்ம கொள்கைகளை கடுமையாக எதிர்த்தவர் அம்பேத்கர் என்றும், அதற்கு முன்பு வரை சனாதனத்தை எதிர்க்கும் போக்கு அரசியல் களத்தில் இருந்ததில்லை எனவும் கூறினார். இன்னும் சொல்ல போனால் புரட்சியாளர் அம்பேத்கரை இடதுசாரி களங்களில் விரிவாக படிக்காத காலம். அம்பேத்கர் அவர்களை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு ஆதரவாக செயல்பட்டவர் என்று விமர்சித்துக் கொண்டிருந்த காலம். விடுதலை போராட்டத்தில் பங்கேற்காதவர் அம்பேத்கர் என்று விமர்சித்துக் கொண்டிருந்த காலம். அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அன்றைய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கைது செய்யவில்லை என்று விமர்சித்துக் கொண்டிருந்த காலம். எனவே அம்பேத்கர் அவர்களை ஒரு புரட்சிகர சிந்தனையாளராக ஏற்பதிலே அவர்களுக்கு சங்கடம் இருந்தது. அதனால் அவருடைய எழுத்துக்களை, சிந்தனைகளை படிப்பதற்கான முயற்சியும் இல்லாமல் இருந்தது. அதைவிட முக்கியமாக அவருடைய எழுத்துக்களும் பேச்சுக்களும் எல்லா மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டு வெளிவரவில்லை. மராத்தியிலும் ஆங்கிலத்திலும் அவருடைய காலத்தில் வெளியிடப்பட்ட சில நூல்கள் மட்டுமே இருந்தன. விபி சிங் அவர்கள் காலத்தில்தான் அகில இந்திய அளவிலே அனைத்து மொழிகளிலும் அவருடைய எழுத்துக்களும் பேச்சுகளும் மொழியாக்கம் செய்யப்பெற்று பரவலாக மக்களிடத்தில் போய் சேர்ந்தது. ஆகவே அம்பேத்கரை தம் தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் கூட அம்பேத்கரை படிக்க முடியாத காலம். அம்பேத்கரை புரட்சியாளராக நம்பியவர்கள் கூட அம்பேத்கரின் எழுத்துக்களையும் பேச்சுகளையும் முழுமையாக படிப்பதற்கான வாய்ப்பில்லாத ஒரு சூழல் இருந்தது. எனவே இடதுசாரிகளும் அப்போது அவரை படிக்கவில்லை, அவரை அறிந்திருக்கவில்லை என்ற உண்மையும் மறுக்க முடியாத ஒன்றாகும். எனவே அவர்கள் அம்பேத்கர் சிந்தனைகளோடு இந்த பிரச்சனையை அவர்கள் அணுகவில்லை. ஆனாலும் இந்த எளிய மக்கள், உழைக்கிற மக்கள் சாதியின் பெயராலும் வர்க்கத்தின் பெயராலும் கொடூரமான ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாகிறார்கள் என்பதனால் அவர்கள் வசிக்கிற பகுதிகளில் உடனிருந்து அவர்களோடு வேலை செய்து கொண்டே, அவர்களோடு உறவாடிக்கொண்டே, அவர்களோடு உண்டு தங்கி அவர்களை அரசியல்படுத்தி இந்த நிலவுடைமை சாதியவாதிகளை எதிர்த்து போராடுவதற்கான சூழலை வளர்த்தார்கள் என்பதை நாம் நெஞ்சிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதோடு இந்தியாவின் எந்தவொரு மூலையில் விவாதம் நடந்தாலும் அதற்கு அடிப்படையாக இருப்பது புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகள் தான் என்றும் முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். 130 கோடி மக்களுக்கான தலைமை அமைச்சர், பிரதமர் ஒரு கார்ப்பரேட் முதலாளிக்காக வெளிநாடுகளுக்கு பயணம் செய்கிறார். அதானி ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு, ஒரு வேட்பாளராக போட்டியிட்டு, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று ஒரு கேபினெட் அமைச்சராக இல்லை. ஆனாலும் அவர் நாடாளுமன்றத்தையே கட்டுப்படுத்துகிறார், பிரதமரையே வேலை வாங்குகிறார்.
இப்படி ஒரு சூழல் இருக்கிறதே, அந்த சூழல் தான் ஆளும் வர்க்க சூழல். ஆளும் வர்க்கம் முதலாளித்துவ வர்க்கம். இங்கே வெறும் முதலாளித்துவ வர்க்கம் மட்டுமல்ல, இந்தியாவை பொறுத்தவரையில் இங்கே நிலப்பரப்புகளே ஆளும் வர்க்கமாக இருக்கிறார்கள், முதலாளிகளும் ஆளும் வர்க்கமாக இருக்கிறார்கள். எந்த முதலீடும் செய்யாத முதலாளிகள் உண்டு. முதலீடு செய்கிறவர்கள் தான் முதலாளிகள் என்றல்ல, முதலீடு செய்யாமலேயே கோடிக்கணக்கில் பணம் ஈட்ட முடியும். அவர்களை எப்படி நாம் அடையாளம் காண முடியும் என்றால் அவர்கள் தான் தரகு முதலாளிகள், மீடியேட் பண்றது. இவன் நிலம் இருக்காது, ஆனால் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இருப்பான். வாங்குறவனுக்கு விற்கிறவனுக்கு இடையில தரகரா இருப்பான். நிலத்தரகர்கள் நாம் சொல்றோம், அவங்க எல்லாம் சாதாரண தொழிலாளர்கள். ஆனா பெரிய பெரிய பிசினஸ்ல தரகரா மட்டும் இருப்பான். முதலீடு செய்ய அவனுக்கு பணம் இருக்காது, முதலீடு செய்ய வேண்டிய தேவை இருக்காது. முதலீடு செய்கிறவன் ஒருவனாக இருப்பான், அந்த முதலீட்டுக்கான தொழிலை நடத்துகிறவன் அல்லது அதற்கான உற்பத்தி மூலத்தை தருகிறவன், நிலத்தை தருகிறவன் ஒரு சக்தியாக இருப்பான். இவர்களுக்கு இடையிலே தரகு வேலை செய்யக்கூடிய முதலாளிகள் தரகு முதலாளிகள் என்று. முதலாளிகள் பல வகை உண்டு. அந்நிய நாட்டிலிருந்து முதலை இங்கே போடக்கூடியவன் பன்னாட்டு முதலாளி. அவன் இந்த நாட்டில் பிறந்திருக்க வேண்டும் என்று இல்லை, அவன் இங்கே வர வேண்டும் என்று இல்லை. அவன் இன்னொரு நாட்டிலேயே இருக்கலாம். அவனுடைய பிராண்ட், அவனுடைய லோகோ, அவனுடைய பார்முலா இங்கே முதலீடாக வந்து அமரும். தண்ணி குடிக்கிறோம், அக்வாபினா, பிஸ்லரி, இந்த மாதிரி பல கம்பெனிகள் இருக்கிறது. அந்த கம்பெனிகளின் முதலாளிகள் யாரும் இந்தியாவில் கிடையாது, அல்லது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலையும் அவன் போய் இருக்கிறது வர்றதும் கிடையாது. ஆனா அவனுடைய பிராண்ட் இருக்கு, அவனுக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இவர்களுக்கு இடையிலே வேலை செய்யக்கூடியவன் தரகு முதலாளி. அங்கிருந்து இங்கே முதலீடு செய்கிறவன் பன்னாட்டு முதலாளி. இங்கேயே தன்னுடைய தொழிலை தொடங்கி, இங்கேயே தன்னுடைய முதலீடை போட்டு, இங்கேயே உற்பத்தி செய்து, இங்கேயே விநியோகம் செய்யக்கூடியவன் தேசிய முதலாளி. இந்தியாவை சார்ந்தவன் இந்திய நாட்டிலேயே முதலீடு செய்கிறான், இந்திய நாட்டிலேயே உற்பத்தி செய்கிறான், இந்திய நாட்டிலேயே விநியோகம் செய்கிறான், சந்தைப்படுத்துகிறான். அவன் தேசிய முதலாளி. இப்படி முதலாளிகளை பல வகை உண்டு. இந்த முதலாளித்துவ சக்திகள் இவை அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார். அவர்கள் தான் ஆளும் வர்க்கம். இந்தியாவிலே பெரிய பெரிய நிலவுடைமைதாரர்கள் இருக்கிறார்கள். 10,000 ஏக்கர், 20,000 ஏக்கர் வேலி கணக்கில், தஞ்சை பகுதியில் வேலி கணக்கில் சொல்லுவார்கள். 1000 வேலி, 2000 வேலி, 5000 வேலி. அவர்கள் பெயரில் இருக்காத நிலம் யார் யாரோ உழைக்கிற மக்களின் பெயரில் இருக்கும். ஆனால் முழுக்க அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். நிலவச்சுவரம் சட்டம் வந்த பிறகு மற்றவர்கள் பெயரிலே அதை பதிவு செய்து கொள்வார்கள். நிலத்தை அவர்கள் கண்ட்ரோலில் வைத்திருப்பார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களுக்கு கூலி வேலை செய்து கொண்டிருப்பார்கள். கூலியை தீர்மானிக்க மாட்டார்கள், அவர்கள் விரும்பியதை தருவார்கள், வாங்கிக் கொள்வார்கள். நிலப்பரப்புகள் தான் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பார்கள், எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பார்கள். தன்னுடைய நிலத்தில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களை இந்த கட்சிக்கு போடு, இந்த வேட்பாளருக்கு போடு என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருப்பார்கள். ஆக அவர்கள் எல்லாம் ஆளும் வர்க்கம். அவர்கள் தான் ஆளும் வர்க்கம். அந்த ஆளும் வர்க்கம் உழைக்கிற மக்களை எப்போதும் உழைக்கிற மக்களாகவே வைத்துக் கொண்டிருக்கும். ஒரே சாதியா இருந்தாலும் கூட தன் சாதி மக்கள் அப்படின்னு யாரும் கூடுதலாக கூலியை கொடுத்து விடுவதில்லை. ஒரு கல்லர் முதலாளியா இருக்கிறார்கள், ஒரு கல்லர் பாட்டாளிக்கு கூடுதலாக என் ஜாதிக்காரன் என்று கூடுதலாக கூலியை தந்து விடுவதில்லை. ஒரு முதலியார் பள்ளிக்கூடமோ அல்லது கல்லூரியை நிறுவனம் வைத்து நடத்துகிறார் என்றால் தன்னுடைய சாதிக்காரர்களுக்கு இனமாக பிள்ளைகளை பள்ளியிலே சேர்த்துக் கொள்வதில்லை, கல்லூரியில் சேர்த்துக் கொள்வதில்லை. அந்த இடத்தில் அவர்களுக்கு வர்க்க புத்தி தான் வேலை செய்யும். சொந்த சாதிக்காரனாக இருந்தாலும் சொந்தக்காரனாக இருந்தாலும் பள்ளியில் சேர்க்கிற போது அதனுடைய விதி என்னவோ அந்த விதியை பின்பற்றி கட்டணத்தை செலுத்த வேண்டும். இல்லைன்னா அட்டண்டன்ஸ் இல்ல, ஹால் டிக்கெட் இல்ல, எக்ஸாம் எழுத முடியாது, வெளியே போயிருக்கிறோம். ஆகவே ஆளும் வர்க்க பண்பு என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆளும் வர்க்க பண்பை எதிர்ப்பது என்பதுதான் வர்க்க போராட்டம். பாட்டாளி வர்க்கத்தை இணைத்துக் கொண்டு ஆளும் வர்க்கத்திற்கு எதிராக உரிமைகளை கேட்டு போராடுவது வர்க்க போராட்டம்.